இன்னைக்கு 12th படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது தெரியுமா? எப்படியாவது 12th சூப்பராக படிக்கணும், 12th சூப்பராக ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், ஒரு வேற லெவல் கட் ஆஃப் எடுக்கணும், அதன் மூலமாக ஒரு சூப்பரான காலேஜில் என்ட்ரு ஆகணும். ஒன்ஸ் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா அந்த காலேஜில் எப்படியாவது 4 வருஷமோ 3 வருஷமோ படித்து அங்கேயே பிளேஸ்மெண்ட்டில் நம்ம பிளேஸ் ஆகிடணும். அப்படி பிளேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு பக்காவான ஒரு ஜாப் கிடச்சிரும். அதனால் நம்ம லைஃப் செட்டில்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த 12th ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் இருக்கு. ஏனன்பா, உனக்கு கூட அதே மைண்ட் செட் தானே இருக்கு? ஆமா ப்ரோ, இந்த மைண்ட் செட் தான் ப்ரோ எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு நீங்க என்னை பார்த்து கேட்பீங்க. கரெக்டு நண்பா. உன்னோட பேட்ச் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போனாங்க பார்த்தியா மற்ற பேட்சஸ், உன்னோட சீனியர் பேட்ச் எல்லாருக்குமே இதே மைண்ட் செட் தான் இருந்துச்சு. பட் என்ன நடந்துச்சு தெரியுமா? யார் இந்த மைண்ட் செட்னால வின் பண்ணாங்கன்னா டாப்பர்ஸ் மட்டும்தான் இந்த மைண்ட் செட்னால வின் பண்ணாங்க. மிச்சம் எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இல்லை லேட் ப்ளூமர்ஸும் சரி, அவங்க வெறும் ஆவரேஜ் மார்க் எடுத்துட்டோம், லேட் ப்ளூமர்ஸ் லைக் தட் கம்மியான மார்க்ஸ் எடுத்துகிட்டு தான் போனாங்களே தவிர்த்து ஒன்லி இந்த மைண்ட் செட்னால டாப்பர் மட்டும்தான் மார்க் எடுத்துகிட்டு போனாங்க. ப்ரோ அப்படின்னா ஏன் நண்பா, இந்த வருஷமும் நீ இதே மைண்ட் செட்டோட போனனா டெஃபினட்டாக சொல்கிறேன், நீ இப்போ என்ன மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கியோ இதே மார்க்கை தான் நீ பப்ளிக்லேயும் போய் எடுப்ப. இதுதான் ரியாலிட்டி. ப்ரோ அப்போ எப்படி ப்ரோ, என்னால் கடைசி வரைக்கும் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் இந்த டாப்பர் மார்க் எடுக்க முடியாதா, அந்த ஹை லெவல் மார்க்ஸ் எங்களால் கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியாதான்னு கேட்டால் முடியும் நண்பா. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீ பண்ணணும். என்ன தெரியுமா? உன்னோட மைண்ட் செட்டை நீ சேஞ்ச் பண்ணணும். மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுமா? என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பா, ஒரே ஒரு விஷயம் உன் மைண்ட் செட்டில் நீ சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வையேன், டெஃபினட்டாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நடந்த பேட்ச் மாதிரி உனக்கு இந்த விஷயம் நடக்காது. என்னது தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் உன்னோட மைண்ட் செட்டில் நீ நல்ல கட் ஆஃப் எடுக்கணும், நீ நல்ல மார்க் எடுக்கணும், நீ 12th சூப்பராக படிக்கணும், நீ 12th நல்ல மார்க் வாங்கணும், நீ நல்ல காலேஜ் போகணும், நீ சூப்பராக பிளேஸ் ஆகணும், உனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும்னு நினச்சியே தவிர்த்து உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்தியா? அவங்களும் நல்ல மார்க் எடுக்கணும், அவங்களும் நல்ல காலேஜ் போகணும், அவங்களும் நல்ல ஜாப் போகணும்னு ஒரு டைம் நினச்சி பார்த்தியா? இந்த வீடியோ பார்க்குற மோர் தென் 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சி பார்க்க மாட்டாங்க. உன்கிட்ட நான் டைரக்டாகவே கேட்குறேன் நண்பா, நீ நினச்சி பார்த்தியா? பார்க்கல. ஆமாம் ப்ரோ, பார்க்கல. ஆனால் அது எப்படி ப்ரோ, அப்படி நினச்சி எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நீ என்னை பார்த்து கேட்கலாம். ஒரு விஷயம் நான் சொல்லட்டா? எப்போவுமே நீ உனக்காக ஒரு விஷயம் பண்ணேன்னு வையேன், அது கண்டிப்பாக நடக்காது, டெஃபினெட்லி. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக சேர்ந்து நினச்சி நீ அதை பண்ணேன்னு வையேன், டெஃபினட்டாக அது நடக்கும். ஏன் தெரியுமா? இந்த யூனிவர்ஸே உனக்காக ஹெல்ப் பண்ணும். இதுதான் ரியாலிட்டி. அதாவது நீ மட்டும் படிக்கக்கூடாது, உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும்னு நினச்சனா நீ மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவ, அவங்களுக்காக நீ சொல்லி கொடுப்ப, உனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை அவங்களுக்கு சொல்லி கொடுப்ப. ஸோ தட் அவங்க இன்னும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதன் மூலமாக அந்த யூனிவர்ஸே உன்னோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ண வைக்கும். இதுதான் ரியாலிட்டி. பட் நாம் இப்போ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர்த்து ஒருத்தர் கூட நாம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. கரெக்டு தானே? ஏன், ஒரு கிளாஸே எடுத்துக்கிட்டோமே, அந்த கிளாஸ்லேயே டாப்பர் தனி, ஆவரேஜ் தனி, லேட் ப்ளூமர்ஸ் தனி. ஒரு கிளாஸ்லேயே இவ்வளோ பிரிவு இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுற, அந்த பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுற அந்த 8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், 9 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் அட்டென்ட் பண்ணுறாங்களே, அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரிவினை இருக்கும்? இங்கே பிரச்சனையே அதுதான். ஏன் எல்லா வருஷமும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜாகவே இருக்கிறீங்கன்னா, ஏன்னா நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் எப்போ சேர்ந்து படிக்கிறீங்களோ, சேர்ந்து உங்களோட பவரை காட்டுறீங்களோ, அப்போ மட்டும்தான் உங்களால் பப்ளிக்கில் வேற லெவல் மார்க்ஸ் வாங்க முடியும். இதுதான் ரியாலிட்டி. ஆனால் இது நடக்கணும்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. இனிமேல் நான் மட்டும்தான் படிக்கணும்,
நான் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்ல மார்க் எடுப்போம்னு நினைங்க. அந்த யூனிவர்ஸே உங்கள் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் மார்க்கை நீங்கள் கேட்ட மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் இந்த யூனிவர்ஸை விட்டு உங்களுக்கு வேற எந்த பவர்ஃபுல்லும் கிடையாதுல்ல. இதை தான் நான் சொல்ல வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே நீங்கள் யாருமே தனியாக படிக்காதீங்க. ஐ மீன் நான் மட்டும் படிக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து உங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணி படிங்க. நீங்கள் அந்த டியூஷன் போகலாம், இந்த ஸ்கூல் போகலாம், அந்த யூடியூப் சேனல் பார்க்கலாம், இந்த சேனல் பார்க்கலாம், என்ன இந்த இன்ஸ்டியூஷன் போகலாம், அங்கே போகலாம், இந்த ஊர் அந்த ஊருன்ற பிரிவை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்கள் கிளாஸுக்குள்ளேயாவது எல்லாரும் ஒன்றா இருங்க. ப்ரோ இங்கே நிறைய பேர் எங்க கூட சேர்ந்து படிக்க மாட்டாங்களே ப்ரோ, எல்லாரும் இப்போ டாப்பர்ஸ் அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடுறாங்களே ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, நண்பா நீ ஃபஸ்ட்டு கூப்பிடு. வாங்கடா எல்லாரும் சேர்ந்து நல்லா படிக்கலான்னு கூப்பிடு. உனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லி கொடு. ஸோ தட் அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உனக்கு சொல்லுவாங்க. ஒரு சில டாபிக்ஸ் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சில டாபிக்ஸ் நீ ஸ்ட்ராங்காக இருப்ப. கம்பைன் பண்ணு. ஸோ தட் நீ எல்லா டாபிக்ஸும் எல்லாரும் சேர்ந்து படிக்க முடியும். எப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ அந்த வருஷத்தில் பப்ளிக்கில் எவ்வளோ கஷ்டமான கொஷின் பேப்பர் கேட்டாலும் அசால்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பக்காவான மார்க் வாங்குவீங்க. இதுதான் ரியாலிட்டி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு டைம் கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து படித்து ஒரு எக்ஸாமை டேக்கிள் பண்ணது கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கீங்க. as I already said, ஸ்கூல்ஸ்னால பிரியிறீங்க, யூடியூப் சேனல்ஸ்னால பிரியிறீங்க. நாங்கள் அந்த சேனல் ஸ்டூடெண்ட் இந்த சேனல் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறீங்க, நாங்கள் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறீங்க, நாங்கள் அந்த டியூஷன் இந்த டியூஷன் போகிறோன்னு சொல்கிறீங்க, நாங்கள் அந்த இன்ஸ்டியூஷன் இந்த இன்ஸ்டியூஷன் போகிறோன்னு சொல்கிறீங்க. நண்பா படிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ வேறுபாடு? உண்மைதானே? நம்ம எல்லாருக்குமே ஒரே எனிமி யார்? அந்த ஒரு கொஷின் பேப்பர். அந்த கொஷின் பேப்பர் தான் உங்கள் மார்க்கை டிசைட் பண்ண போதில்ல. அப்போ உங்களோட எனிமி எல்லாருமே காமனாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பிரிஞ்சு இருக்கீங்க? பிரியாதீங்க நண்பா. எல்லாரும் சேர்ந்து படிங்க, சேர்ந்து ஜெயிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த யூனிவர்ஸே உங்கள் எல்லாரையுமே ஜெயிக்க வைக்கும். எந்த ஒரு வருஷமும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் அந்த டாப்பர் மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாமல் போச்சு, அந்த லேட் ப்ளூமர்ஸால் நல்ல மார்க் எடுக்க முடியாமல் போன எந்த பேட்சும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த உங்கள் 2026 to 27 பேட்ச் செஞ்சு காட்டுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்தா மார்க் கண்டிப்பாக எவ்வளோ மார்க்னாலும் எடுக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. எல்லாரும் சேர்ந்து படிங்க. இதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் திருப்பி திருப்பி. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸோடு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். ஒரு ஸ்டூடெண்ட் 12th வேறு லெவல் மார்க் வேறு லெவல் கட் ஆஃப் எடுக்கணும்னா அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? மெட்டீரியலோ இல்லை கைடோ இல்லை யூடியூப் சேனலோ இல்லை டீச்சரோ இல்லை ஸ்கூலோ இல்லை டியூஷனோ இல்லை இன்ஸ்டியூஷனோ கிடையாது. ஒரே ஒரு சப்போர்ட் ஃப்ரம் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவனோட ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சப்போர்ட் மட்டும் கிடைச்சா போதும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து படித்தாலே எவ்வளோ பெரிய கஷ்டமான கொஷின் பேப்பர்னாலும் அசால்ட்டாக அட்டன் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறீங்க. எல்லாருமே ஏதோ தனித்தனியாக கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணுற மாதிரி யோசிக்கிறீங்க. நண்பா எல்லாருக்கும் ஒரே புக்கு தான், எல்லாருக்கும் ஒரே போர்ஷன் தான், எல்லாருக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மட்டும் ஏன் தனித்தனியாக பிரிஞ்சு படிக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ சேர்ந்து படிக்க முடியுமோ அவ்வளோ சேர்ந்து படிங்க. பிகாஸ் அப்போ தான் ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் முடியும். இது எப்போ நடக்குதோ அப்போ தான் எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் லேட் ப்ளூமர்ஸும் உண்மையாக டெஃபினட்டாக ஒரு பேட்சில் பக்காவான மார்க்ஸு பப்ளிக்கில் வாங்க முடியும். சரி ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த மைண்ட் செட்டோட மார்க் எடுக்கிறோம். ஆனால் இந்த டாப்பர்ஸ் வெறும் நான் ஜெயிச்சா போதும்னு சொல்லிட்டு மார்க் எடுத்துகிட்டு போகிறாங்களே, அப்போ அது ப்ரோ அநியாயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பா கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க.
பட் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாரையுமே நீ அதுக்கப்புறமா என்னைக்காவது ஒரு நாளாவது பார்த்துருக்கியா சக்ஸஸ்ஃபுல்லாக? அதாவது இத்தனை வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்களே, அவங்க எல்லாரையுமே நீ திருப்பி எப்போ பார்த்த? ஏதாவது அவங்க அச்சீவ் பண்ணி பார்த்தியா? இல்லை ஏதாவது அவங்க அதை விட கிரேட்டர் திங்ஸ் பண்ணி நீ பார்த்தியா? பார்த்தது இல்லைல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க வெறும் ஸ்டடீஸில் மட்டும்தான் வின் பண்ணாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும்னு நினச்சதுனால தான் அவங்க வெறும் ஸ்டடீஸில் மட்டும்தான் வின் பண்ண முடிஞ்சது. ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டடீஸில் மட்டும் இல்லை, லைஃப்லேயே ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஸ்டடீஸில் ஜெயிக்க போகிறீங்களா இல்லை லைஃப்பில் ஜெயிக்க போகிறீங்களான்றத. த ட்ரூத், த ரியாலிட்டி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உனக்கு உண்மையாகவே வர்த்து, இது டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரியணும்னு நினச்சேன்னா இந்த வீடியோவை உனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணி, எங்கெல்லாம் உன்னால் ஷேர் பண்ண முடியுமோ அங்கே ஷேர் பண்ணு. எதுக்குன்னா எல்லாரும் சேர்ந்து படிக்கிறதுக்கு. ரெண்டாவது, இந்த வீடியோவை ப்ளீஸ் ஹைப் பண்ணு, ஸோ தட் யூடியூபே இதை மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு காட்டுவாங்க. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் எனக்காக பண்ணு. இந்த வீடியோவை நீயும் ஷேர் பண்ணு, அதே மாதிரி இந்த வீடியோவை ஹைப்பும் பண்ணு, ஸோ தட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து படித்து வேற லெவல் மார்க்கு இந்த வருஷம் 2026 to 27 இது வரைக்கும் எந்த பேட்சும் பண்ண முடியாத லெவலுக்கு மார்க்ஸை எடுத்து காட்டுங்க. எஸ்பெஷலி தட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லேட் ப்ளூமர்ஸ்னால் யாருன்னு காட்டுங்க. அவ்வளோதான் நண்பா. பாய்.